அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதர சகோதரிகளே, தமிழ் பயான் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு குர்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கியாமத்து நாளில் முதலாக நம்மளோட தொழுகையை பற்றிய கேள்வி கணக்கு கேட்கப்படும். அது சீராக இருந்தால் எல்லா அமல்களும் சீராக இருக்கும். அது சீர்கட்டி இருந்தால் எல்லா அமல்களும் சீர்கட்டி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறிவித்ததாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த கருத்துப்பட வருகிறது. அதாவது கியாமத்து நாளிலே முதலாக தொழுகை பற்றி தான் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதாக வந்துள்ளது. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு விஷயத்திலும் தொழுகை தான் முதலாக மிக முக்கியமான விஷயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவதிலே இருக்கிறது. தொழுகையானது நம்மளுடைய தீனிலே, இஸ்லாத்திலே தலை போன்று. ஒரு மனிதனுக்கு தலை எந்த அளவுக்கு அவசியமோ அதே போல தொழுகை. அந்த தொழுகை சீரானதாக இருந்தால்தான் நாளை கியாமத்து நாளிலே மற்ற அமல்களும் சீரானதாக இருக்கும் என்று கணிக்கப்படும் என்பதாக இருக்கிறது. ஆகையாலே நம்மளது தொழுகை சீரானதாக சரியான முறையிலே நாம் ஒவ்வொருவரும் அதை நல்ல முறையிலே நிறைவேற்றி வைத்திருந்தால் மற்ற அமல்களும் நாம் சரியாக செய்திருப்போம் என்ற கருத்துப்பட வருகிறது. ஒரு மனிதன் தொழுகிறான், அந்த தொழுகை அவனுக்கு சரியாக இருந்தால் மற்ற அமல்கள், அவனுடைய கொடுக்கல் வாங்கல், அவனது பழக்க வழக்கங்கள் எல்லாமே சீரானதாக இருக்கும். ஏனென்றால் அவன் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இருந்தால் அவன் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றுவான். அவன் அல்லாஹ்வுக்கு பயப்படாதவனாக இருந்தால், இல்லை அல்லாஹ்வுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்திலே குறைவாக இருந்தால் அவன் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றி இருக்க மாட்டான். அவன் தொழுகையே சரியான முறையில் நிறைவேற்றி இருக்காத மனிதன் மற்ற அமல்களிலே மற்ற மனிதனுக்கு எப்படி அவன் சரியான முறையிலே நடந்து கொள்வான்? மற்ற மனிதனுக்கு எந்த இடத்துல அவன் பயப்படுவான்? அல்லாஹ்வுக்கே பயப்படாதவன் மற்ற மனிதர்களுக்கு எப்படி பயப்படுவான்? அவன் நியாயத்துக்கு எப்படி கட்டுப்படுவான்? அவனுடைய மற்ற அமல்கள் எப்படி நல்லதாக இருக்கும்? அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவன் அல்லாஹ்வுக்கே பயப்படாதவன். அவன் எப்படி மற்ற மக்களுக்கு பயப்படுவான்? அவன் மனோயிச்சு எப்படி வாழக்கூடியவனாக இருப்பான். அவனது மற்ற அமல்கள் சரியான முறையிலே இருக்கக்கூடியதாக இருக்காது. அவன் மனம் போனபடி வாழக்கூடியவனாக இருப்பான். மனம் எது நல்லது என்று சொல்லுகிறதோ அதை அவன் செய்யக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்ன, இதை தெரிந்து அவன் வாழக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அவன் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் அவன் அல்லாஹ் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கிறான் என்று கேட்டு அதன்படி அவன் நடக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்வான், அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்ய மாட்டான். இது அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கக்கூடியவன். அவன் அல்லாஹ் தொலை சொல்லியிருக்கிறான், அவன் தொழக்கூடியவனாக இருப்பான். ஜக்காத்து அல்லாஹ் கொடு என்று சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கிறான், அவன் ஜக்காத் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வுடைய அச்சமில்லை என்றால் என்ன செய்வான்? ஜக்காத்து கொடுக்க மாட்டான். அவனுக்கு என்ன மனசிலே தோணுதோ அதை தான் கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்தபடி அவன் உள்ள கொடுக்க தோணாது. ஏன்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கக்கூடியவன் அவன் தொழுகையிலே சரியாக இருப்பான், நோன்பு நோற்பதிலே சரியாக இருப்பான், அவன் ஹஜ்ஜி செய்வதிலே சரியாக இருப்பான், ஜக்காத்து கொடுப்பதிலே சரியாக இருப்பான். ஒரு விஷயத்திலும் அவனுடைய அமல்கள் சரியான முறையில் இருக்கும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவன் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் எல்லா அமல்களும் சீரானதாக இருக்கும். எல்லா அமல்களையும் நல்ல முறையிலே அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். அதனாலே முதலிலே தொழுகை, அதுக்காக தான் நாளைக்கு கியாமத்தினாலே முதலிலே தொழுகை பற்றி தான் கேட்கப்படும் என்பதாக வந்திருக்கிறது. ஏனென்றால் அவன் தொழுகை சீரானதாக இருக்குதா இல்லையா இதை பார்த்தாலே என்ன தெரிஞ்சிடும்? அவனுடைய மற்ற அமல்கள் எப்படி இருக்குதுன்றது கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம உலகத்திலே ஒருத்தர் சொல்லுவாங்க அடிக்கடி, பந்தியில் பரிமாறும்போது சாம்பார் கொட்டிட்டார். அப்போ சொன்னாங்க, அந்த பெரியவர் ஒரு ஹஜ்ரத் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய தொழுகையை சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகையை சரி செய்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் தொழுகை ஏதோ குறைபாடு இருக்குது, அதனால தான் சாம்பாரை கொட்டிட்டீங்க என்ற கருத்துப்பட அவங்க சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்லப்படுதுன்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுது. அதாவது தொழுகை அவர் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துக்காக அந்த ஹஜ்ரத் அவங்களுக்காக சொல்கிறாங்க. அதுக்காக சாம்பார் கொட்டிச்சுன்றதுனால எல்லாருக்கும் அந்த தொழுகை சரியில்லை அப்படின்னு சொல்லி கிடையாது.
அவங்க வந்து நீங்கள் தொழுகையை சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து நீங்கள் தொழுகையை சரி செய்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். தொழுகையை மட்டும் நாம் செய்து விட்டோம் என்றால் எல்லா விஷயங்களும் சரியானதாக ஆகிவிடும். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபாவாக இருந்த பொழுது தமக்கு கீழ்ப்பணியாற்றக்கூடிய அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பினார்கள். அதிலே அவர்கள் என்ன அனுப்பினார்கள் என்றால், தொழுகையை எல்லோரும் சரிவர கடைபிடித்து வாருங்கள். தொழுகையைத்தான் எல்லா விஷயங்களை விட மிக முக்கியமானதாக கருதுகிறேன். அதை சரிவர நிறைவேற்றுபவரே எல்லா விஷயங்களிலும் சரியாக நிறைவேற்றுபவராக இருப்பார். தொழுகையை அசட்டை செய்பவர் மற்ற எல்லா விஷயங்களையும் கெடுத்து விடுவார் என்ற கருத்துப்பட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தொழுகை தான் முதலாக அவர்கள் வந்து அறிவுறுத்தியது. தொழுகை சரியானதாக இருந்தால் அவருடைய மற்ற அமல்களும் சரியானதாக இருக்கும். ஆகையால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், தொழுகையை நீங்கள் சரிவர யார் செய்கிறாங்களோ அவர்கள் மற்ற எல்லா அமல்களுக்கும் சரிவர அவர் செய்கிறதுக்கு அவர் காரணமாக இருப்பார். சரியான முறையில் அவர் நிறைவேற்றுபவராகவும் இருப்பார். யார் தொழுகையில் வந்து அசட்டையாக இருக்கிறாரோ அவர் மற்ற விஷயங்களிலும் என்ன செய்வார், சரியான முறையில் செய்ய மாட்டார், அந்த வேலையும் கெடுத்துடுவார் என்ற கருத்து கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம வந்து என்ன விளங்கிக்கிறதுன்னு சொன்னால், தொழுகையை நல்ல முறையில் நம்ம தொழுதோன்னு சொன்னால் நாம் மற்ற அமல்கள் எல்லா விஷயங்களிலையும் நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து சரிவர எப்படி செய்யணுமோ அந்த முறைப்படி நம்ம செய்வோம். அதனால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், நமக்கும் வெற்றி கிடைக்கும், நம்மளை சார்ந்தவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுத்தாலா இந்த உலகத்திலையும் வெற்றி தருவான், மறு உலகத்திலையும் வெற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அதனால் வந்துட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், உள்ள அச்சத்தோட, இறைவனுடைய அச்சத்தோடு நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் வந்து செய்யணும். அதில் தலையாய கடமை முதல் விஷயம் தொழுகை. அந்த தொழுகையில் நம்ம எப்படி கட்டுப்பட்டு பார்வை எப்படி வைக்கிறது, என்ன சூறா ஓதுமோ அதுதான் ஓதணும். வேறு ஏதாவது ஓதுனா என்ன ஆகும், தொழுகை நிறைவேறாது. அந்த மாதிரி உலகத்தில் எப்படி நம்ம வாழணுமோ, எப்படி பேசணுமோ, எப்படி பழகணுமோ, எந்த முறையில் நடந்துக்கிடணுமோ அந்த முறைப்படி நடந்துக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அது நன்மை. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கானோ அந்த முறைப்படி செய்யணும். அல்லாஹ் செய்யணுன்றதை நம்ம செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் செய்யாதன்றதை நம்ம செய்வேன்னு சொல்லக்கூடாது. எதை செய்ய சொன்னாலும் அதை நாம் என்ன செய்யணும். ஒரு ஹதீஸினுடைய கருத்தில் வருது, ஒரு மனிதர் எப்போ எது வரைக்கும் உள்ளட்சத்தோடு இறைவனை தொழுறாரோ அதை அவரை பார்த்து ஷைத்தான் பயந்து ஓடுறான். ஷைத்தான் என்ன செய்யறான், பயந்து நடுங்குறான். அந்த பேணுதலாக தொழுது வரக்கூடிய அந்த முஸ்லீமை பார்த்து சைத்தான் நடுங்குறான். அவர்கிட்ட போய் சீன்றதுக்கு சைத்தான் வந்து பயப்படுறான், நெருங்குறதுக்கு கூட என்ன செய்யறான், சைத்தான் பயப்படுறான். ஏன்னா இவர் அல்லாஹ்வுடைய ஆள், அல்லாஹ்வுடைய ஆள், அல்லாஹ்வை வந்து நேசிக்கக்கூடியவர், இறை நேசர். அதனால என்னன்னா சைத்தான் வந்து இவர் அல்லாஹ்வுடைய ஆள் அப்படின்றதுனால என்ன செய்யறான், பயப்படுறான். பக்கத்தில் நெருங்குறதுக்கு அவனுக்கு தைரியம் வர்றதில்லை. ஏன்னு சொன்னால் இவர் உள்ள அச்சத்தோடு தொழுகிறாரு. அப்போ என்ன ஆகும்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ சைத்தான் வந்து நெருங்குறது கிடையாது. ஆனால் எப்போ ஒரு அறகுறையாக தொழுகிறாரோ அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் சைத்தானுக்கு தைரியம் வந்துடுது, அவரை வழி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், சைத்தானுக்கு துணிச்சல் வந்துடுது. இந்த கருத்துப்பட தான் ஹதீஸினுடைய கருத்தில் வந்துருக்குது. எது வரைக்கும் அவர் உள்ளச்சத்தோடு தொழுகிறாரோ அது வரைக்கும் சைத்தான் அவரை கண்டு பயப்படுறான், அவரை பக்கத்தில் கூட நெருங்குறது இல்லை. ஆனால் எப்போ வந்து அவர் அறகுறையாக தொழ ஆரம்பிக்கிறாரோ, அறகுறையாக தொழுகிறாரோ, அல்லாஹ்வுடைய அச்சம் குறையுதோ அப்போ சைத்தான் வந்து அவரை கெடுக்கிறதுக்கு வரான், வழி கெடுக்க வரான், அவனுக்கு தைரியம் பிறக்குது. இந்த கருத்துப்பட வந்து அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நம்ம தொழுகிறோமோ அப்போ என்ன ஆகும், அல்லாஹ் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான், ஷைத்தான் நம்ம நெருங்கிறதுக்கு பயப்படுறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 29வது ஆயத்தில் 45வது சூறாவில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், தொழுகை இந்த கருத்துப்பட அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தடுக்கிறது எது, தொழுகை. அந்த மாதிரி செயல்கள் செய்வதை விட்டோம், மானக்கேடான விஷயங்கள் செய்வதை விட்டோம், அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டோம் இந்த தொழுகை தடுக்கும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உறுதி சொல்கிறான். இந்த கருத்துப்பட வருகிறது. அதனால் வந்து நம்ம தொழுகையை வந்து பேணுதலாக சரியான முறையில் நம்ம தொழுதோன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி மானக்கேடான விஷயங்களை விட்டு வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு நம்மளை வந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இந்த கருத்துப்பட வந்திருக்குது. ஒரு தடவை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு இந்த கருத்துப்பட சொல்கிறாங்க, தொழுகையில் திருடுபவனே மிக மோசமான திருடன்.
என்று அவர்கள் கூறினார்கள். இந்த கருத்துப்பட கூறினார்கள். தொழுகையில் திருடுபவனே மிக மோசமான திருடன் என்ற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையில் எப்படி திருட முடியும், தொழுகையில் எப்படி திருட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதன் ருக்கு சுஜூது ஆகியவற்றை நல்ல முறையில் நிறைவேற்றாமல் இருப்பதுதான் தொழுகையில் திருடுவது என்ற கருத்துப்பட அவங்க சொல்கிறாங்க. தொழுகையில் இந்த ருக்கு சுஜூதுலாம் வந்து சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருக்கிறது தான் என்னது தொழுகையில் திருடுறது அப்படின்னு சொல்லி அந்த கருத்துப்பட சொல்கிறாங்க. கண்ணியமிக்க பெரியவர்களே சகோதரர்களே, அந்த தொழுகையில் ருக்கு சுஜூதுலாம் வந்து சரியான முறையில் செய்யலைன்னு சொன்னால் தொழுகையில் திருடுறதுன்ற கருத்துப்பட வருது. அந்த தொழுகையில் வந்து சில பேர் வந்து அவசரமாக என்ன செய்கிறாங்க, அந்த 3 தஸ்பீஹ் டைம் கூட அவங்க நிதானிக்காமல் உடனே சுஜூது பண்ணிடுறாங்க, உடனே ருக்கு பண்ணி டக்குன்னு எழுந்துச்சுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம என்ன செய்கிறது, அந்த முறைப்படி தெரிஞ்சு 3 தஸ்பீஹ் சொல்கிற டைம் வந்து நம்ம வந்து சொல்கிறது, 3 தஸ்பீஹ் சொல்லிவிட்டு அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து ருக்கு சுஜூது செய்கிறது. இதெல்லாம் வந்து தொழுகையினுடைய எப்படி தொழுணுன்ற முறையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களையும் நாங்கள் பதிவிடுறோம். இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம வந்து அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நான் இங்கே காத்திருக்காம நீங்களும் அதை எப்படி தொழணுன்றதை கேட்டு ஆலிமுல மக்கள்கிட்ட கேட்டு பயான்களில் கேட்டு எல்லாத்தையும் நேரடியாகவும் கேட்டு அதை தெரிஞ்சு நாம் என்ன செய்கிறது, அதன்படி அமல் செய்கிறது. கண்ணியமிக்க பெரியவர்களே சகோதரர்களே, நம்ம ஒரு விஷயத்தையும் தீனை கற்றுக்கொள்வது கடமை. தீனை கற்றுக்கொள்வது கடமை. ஒவ்வொரு வயது வந்த ஆண் பெண் இருபாலருக்கும் தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. இந்த கருத்துப்பட ஹதீஸில் வந்திருக்கு. இதை வந்து நாம் வந்து தெரியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், தீனுடைய கல்வியை நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நாம் அமல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் தீனுடைய கல்வியை கற்று அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.